நம்ம கோதுமை மாவு குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பணியாரம் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் குழந்தைகள் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி நீங்கள் கோதுமை மாவை பயன்படுத்தி பணியாரம் செஞ்சு கொடுக்கலாம். அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். ஃபஸ்ட்டு இந்த கோதுமை மாவு பணியாரம் செய்கிறதுக்காக ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. ரஸ்தாளி பழம் இல்லைன்னா நாட்டு வாழைப்பழம், உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த கோதுமை மாவு பணியாரத்தில் நீங்கள் வாழைப்பழம் சேர்க்காம கூட செய்யலாங்க. ஆனால் வாழைப்பழம் சேர்த்து இந்த கோதுமை மாவு பணியாரம் செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு வாழைப்பழத்தை மிக்சி ஜாரில் கட் பண்ணி சேர்த்தாச்சு. இது கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வாழைப்பழத்தையும் ஏலக்காவும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் அரைச்சிட்டு வந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பணியாரத்தில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உடச்ச வெல்லம் எடுத்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி வெள்ளை தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த வெள்ளை தண்ணியை மாவோட சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. கரைச்சி வச்சிருக்க சக்கரை தண்ணி லேசாக சூடோடு இருக்கும்போதே நீங்கள் மாவோடு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துடணும். இப்போ மாவு நல்லா கெட்டியாக தான் இருக்குது. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. எந்த கப்பில் நீங்கள் கோதுமை மாவை அளந்து எடுக்கிறீங்களோ அதிலே 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவும் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா உடச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த இனிப்பு கரெக்டான இனிப்பாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நான் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மாவு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குன்னு. கோதுமை மாவு பணியாரத்துக்கு இந்த அளவுக்கு நீங்கள் பணியார மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காவை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நெய்யில் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இந்த பணியாரத்தில் இந்த மாதிரி நீங்கள் எள்ளும் தேங்காவும் நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கும்போது பணியாரம் சாப்பிடையில் இந்த தேங்காய் கடிப்படையில் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ பணியாரம் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய்யில் வறுத்த தேங்காவை அப்படியே பணியார மாவில் சேர்த்துருங்க. உங்ககிட்ட கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாகவே ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த பணியார மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக தாங்க இருக்கணும். ரொம்ப நீங்கள் தண்ணியை சேர்த்துடக்கூடாது. இந்த பணியார மாவை இப்படி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா பணியாரம் சுட்டு எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பணியார கல்லில் பணியாரம் சுடுறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு ஒவ்வொரு குழியிலையும் நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா நல்லா பணியார கல் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு ஒரு கிளாஸில் பணியார மாவு எடுத்துக்கோங்க. இப்படி கிளாஸை பயன்படுத்தி நீங்கள் பணியார மாவு எடுக்கும்போது குழியில் இப்படி ஊற்றும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாவு வெளியில் சிந்தாது. இந்த மாவு நீங்கள் கரண்டியில் அள்ளி பணியார குழியில் ஊற்றும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மாவு வெளியில் சிந்த ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மாதிரி கிளாஸை பயன்படுத்தி நீங்கள் பணியார குழியில் மாவு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு மாவு சிந்தாது. அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா குழியிலையுமே நீங்கள் பணியார மாவை சேர்த்துட்டு இதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்படி மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த பணியார மாவு ஓரளவுக்கு நல்லா மேலெல்லாம் வெந்து எந்த அளவுக்கு நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த பணியாரம் இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுமே மறுபக்கம் பணியாரத்தை இப்படி பரட்டி விட்டுருங்க. இதுக்கப்புறம் பணியாரம் 2 பக்கம் நல்லா செவந்து வந்ததுமே வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, கோதுமை மாவு பணியாரம் நல்லா புசு புசுன்னு எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த கோதுமை மாவு பணியாரத்தில் வாழைப்பழம்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டு நல்லா தித்திப்பாக ரொம்பவே அருமையாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பரான குழி பணியாரம் செஞ்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கோதுமை மாவு குழி பணியாரம் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் உள்ள எல்லாருமே ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழி பணியாரம் செஞ்சு கொடுங்க. எத்தனை சாப்பிட்டோம்னு கணக்கு தெரியாத அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பணியார டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கையில் தொடும்போதே இந்த பணியாரம் அவ்வளோ ஒரு சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு கோதுமை குழி பணியாரம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான சுவையோடு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.